அடுத்த சாட்சி யாரு? பால்கார குமார். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்க, நீங்க என்ன பாத்தீங்க? அவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இந்த வழக்குல நீங்களே ஒரு சாட்சின்னு சொன்னல, அன்னைக்கு கோவிலுக்கு போற வழியில நீங்களே ஜானகிய பாத்திருக்கீங்க. அப்போ என்ன நீ இந்த நேரத்துலன்னு கேட்டதுக்கு பால்காரனை பார்க்க அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிருக்காங்க. நீங்களே போறேன்னு சொன்னதுக்கு நீ வீட்டுக்கு போ, நானே போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. காலையில மாட்டுக்கு பால் கறக்கிற பால்காரனை ஒரு வேலையா வர சொல்லணும். நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்ப்பா. என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன். ஐயோ இல்ல சிவா, பக்கத்துல தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. சரிங்க அண்ணி. இந்த விஷயம் தெரிஞ்சதும் பால்காரனை கூப்பிட்டு விசாரிச்சு, கோபால், நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கங்கறத சபையில சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஜானகி அம்மா உங்களை பார்க்க வந்தாங்களான்னு புவனேஸ்வரி அம்மா கேட்டாங்க. இல்லையே, அவங்க என்ன பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத பத்தி வேணும்னா நீங்க ஜானகி அம்மா கிட்டே கேளுங்க. அவங்க என்ன பார்க்க வரவே இல்லைங்க ஐயா. அன்னைக்கு நீங்க பால்காரர் வீட்டுக்கு போகலையா? இல்ல, இதை என்னால ஏத்துக்க முடியாது. இங்க சாட்சி சொல்ல வந்த எல்லாருமே ஜோடிக்கப்பட்ட பொய் சாட்சிங்க. அண்ணா, அப்படிலாம் சொல்லிட முடியாது. முதல் தடவையா தான் அண்ணனே எதிர்த்து பேசியிருக்காரு. அன்னைக்கு ராத்திரி கோவிலுக்கு போற வழியில ஜானகி அம்மாவை நானே பார்த்தேன். இந்த நேரத்துல தனியா எங்க போறீங்கன்னு கேட்டதுக்கு, மறுநாள் பாலாபிஷேகத்துக்காக பால் கேட்டிருக்கேன், அந்த பால்காரன் போன் எடுக்கல, அதனால அவனை நேர்ல பார்த்து கேட்க போறேன்னு சொன்னாங்க. நீங்க எதுக்காக அலையிறீங்க, அவனை பார்த்து நானே சொல்றேன்னு சொன்னதுக்கு நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ பால்காரரே அவர் வீட்டுக்கு வரலைங்கிற வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு. சபாஷ், ரகுராமும் அவன் பொண்டாட்டியும் வசமா மாட்டிக்கிட்டான். என்னோட கால்குலேஷன் மிஸ் ஆகுமா என்ன? ஜானகி அம்மா, அன்னைக்கு நீங்க பால்காரரை பார்க்க போகல. இந்த அர்ச்சகர், சேட்டு, அப்புறம் இந்த ராஜுன்ற ஆளு, இவங்க 3 பேரும் உங்க மேல வச்சிருக்க குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்க சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது. இவங்கெல்லாம் என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க. நான் கோவில் நகைய திருடவும் இல்ல, அதை அடமானம் வைக்கவும் இல்ல. அன்னைக்கு நான் உங்களை கோவிலுக்கு போற வழியில பார்த்தனே, சொல்லுங்க, நீங்க எதுக்காக அங்க போனீங்க, அத சொல்லுங்க. சொல்லுடி, என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்லு. உன் புருஷன் அத்தனை பேரு முன்னாடி உன்னை காரி துப்பட்டு என் வாழ்க்கைய பறிச்சல்ல. நீ போய் சொன்னதுக்காக உன் புருஷன் உன்னை தலைமுழிக்கிட்டு போகும். அது இப்ப இங்க நடந்தா. இப்ப நீ பதில் சொல்லல, நீதான் கோவில் நகையை திருநன்னு நிரூபணமாகும். அது உனக்கு மட்டும் இல்ல, உன் புருஷனுக்கும் அவமானம். ஊருக்கு முன்னாடி ரகுராம் தலகுனிஞ்சு நிக்க வேண்டியது வரும். எனக்கு அதுவும் சந்தோஷம் தான். சொல்லுங்க ஜானகி அம்மா, எதுக்காக அந்த நேரத்துல கோவில் பக்கம் போனீங்க? அத பத்தி மட்டும் கேட்காதீங்க, என்னால எதுவும் சொல்ல முடியாது. இப்படி சொன்னா எப்படிமா? நீங்க பதில் சொல்லலனா இந்த சாட்சிகளையே ஆதாரமா எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதனால உங்களுக்கு எதிராவே நான் தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருக்கும். பரவாயில்ல, என்ன தண்டனை கிடைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த அம்மன் மேல ஆணையா சொல்றேன், நான் கோவில் நகைகளை திருடல.
பஞ்சாயத்துல சாட்சிகளையும் ஆதாரங்களையும் தான் கணக்குல எடுத்துப்போம். உங்களோட சத்தியத்தெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். அதுவும் எனக்கு தெரியும். உங்க தீர்ப்பு எதுவா இருந்தாலும் அத நான் மனசார ஏத்துக்கிறேன். திருடவங்க எனக்கு திருட்ட ஒத்துருக்காங்க. தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேல விசாரிக்கவும் யோசிக்கவும் என்ன இருக்கு? நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. நாளைக்கு தள்ளி போட்டு உங்க அண்ணியை காப்பாத்த பாக்குறீங்களா? எங்க காப்பாத்த நினைச்சிருந்தா கோவிலுக்கு போற வழியில ஜானகி அம்மாவை நான் பார்க்கவே இல்லைன்னு போய் சொல்லிருப்பேன். திருடு போனது கோவில் நகை. அது ஒண்ணும் சாதாரணமான குற்றம் கிடையாது. அதுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். இனிமே ஒரு வாட்டி கோவில் நகையை தொட்டு பார்க்கறதுக்கு எல்லாருமே யோசிக்கணும். அப்படி ஒரு தீர்ப்பை சொல்றதுக்கு எனக்கு அவகாசம் வேணும். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தலைவரா என்னோட முடிவு. இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சபை கலையலாம்.